சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனதில் மிகப்பெரிய பங்கு மீடியா, முகநூலில் எழுதினவங்க, அதுக்கப்புறம் முற்போக்கு எழுத்தாளர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமிய தம்பிகள் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தரப்பினர் இந்த படத்தை வந்து ஒரு மவுத் டாக்லேயே எடுத்துகிட்டு போய் பெரிய அளவில் இந்த படத்தை கொண்டு சேர்த்துருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. சுரேஷ் சார் எனக்கு நன்றின்னு சொன்னார். சுரேஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு கதை நம்ம கொடுக்குற கதையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போய் அதை சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நானாகரன் ரிலீஸ் ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கதை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இப்போ ஏதோ சிறை வந்து எனக்கே ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. என் படம் ரிலீஸ் ஆனது மாதிரி இருந்துச்சு. நம்ம போகும்போது யாராவது வந்து சிறை படம் ரொம்ப சூப்பர் சார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன சொல்றது, போன மேடையில் சொன்னதான், என்னை விட சிறப்பாக சுரேஷ் சார் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. அதான் இந்த படத்தோட பெரிய சிறப்பு. அப்படின்னு நன்றினா எல்லாத்துக்கும் சொல்லலாம். இந்த படம் எனக்கு என்ன சுரேஷ் சாருக்கு என்ன பேர் கொடுத்துச்சோ அதே பேர் எனக்கு, விக்ரம் பிரபு சாருக்கு, ஃபிலோமினுக்கு, மாத்தேசையாக்கு அப்படின்னு சொல்லி அனிஷ்மாக்கு, தம்பி அக்ஷய்க்கு, ப்ரொடியூசருக்கு, எல்லாத்துக்குமே இந்த வெற்றி சமமா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இந்த படத்தோட பங்களிப்பு, எல்லாத்துக்குமே அந்த பேர் சிறப்பாக வந்துச்சு. லலித் சார் வந்து ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். பர்சனலாகவும் சரி, இதான் சரி, எங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாலேயும் படம் பண்ணியிருக்காரு, விஜய் சாரை வச்சு படம் பண்ணியிருக்காரு, இப்பவும் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கதை வந்து நான் லலித் சார்ட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் அப்படி சொன்னோன்னே தமிழ் இந்த படம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அதே மாதிரி இப்போ தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தப்போ அந்த கதையில் வந்து அந்த மூத்த மருமகன் நேரு கேரக்டருக்கு வந்து தம்பி அவர் சிவகுமார் வந்து எங்கிட்ட கதை சொன்னாப்புல. ஒரு 40 நிமிஷம் தான் சொன்னாப்புல. சொன்னோன்னே நான் சொன்னேன், இந்த கதை பயங்கரமாக ஹிட் ஆகுங்க, உண்மையிலே இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கதை எப்படி வரும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சமீபமாக நம்ம பெரிய பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடிட்டே இருக்கோம். அந்த பட்ஜெட்டுக்கு பின்னால் ஓடுறதோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங் போக முடியாமல், தியேட்டருக்கு வர முடியாமல் அடுத்த நெருக்கடியில் தமிழ் சினிமா இருக்குது. இது தமிழ் சினிமாவை இந்திய சினிமாக்கள் திரும்பி பார்த்த நேரம் போய் இப்போ நம்ம எல்லா சினிமாவையும் பார்க்குறோம். குறிப்பாக மலையாள சினிமாவை பார்த்து பிரமிக்கிறோம். ஏன்னா அங்கே உள்ள ரைட்டர்ஸ், ஸ்ட்ராங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகமான ரைட்டர்ஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறதும் தமிழ்நாட்டில் தான். ஆனால் நம்ம இந்த ரைட்டர்ஸை மதிக்கிறதே இல்லை, அவங்கள கூப்பிட்றதே இல்லை. தமிழ் சினிமாவுக்குள்ள ரைட்டர்ஸோட வருகையில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து கூப்பிடணும், அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட கதைகளை நிறைய வாசித்து அதை படமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட சிறு விருப்பம் தான். என்னன்னா, சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லை, அது லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வியலாக இருக்குது. ஸோ நம்ம வெறுமனே டிஜிட்டலையும் ஓடிடியும் நம்பி இருக்காம தியேட்டரிக்கல் படமாக பண்ணணும். ஏன் நான் தாய் கிழவியை சொன்னேன்னா, சிறைக்கு அப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தேட்டரில் வந்து அந்த படத்தை தான் பெரிய கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம வந்து சினிமாக்கான படங்கள், தேட்டருக்கான படங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மைக் இருக்கா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இதே ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நின்றேன். ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ் மீட்டாகவும் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு, என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால தான் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ.
அண்ட் சுரேஷ் சார் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா நீலோத்திலேருந்து மூட்டக்கல் கேக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார், சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ மென்டல் லாட் டு மீ. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சார், சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லோரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார், சார் நான் அப்போ சொன்னது தான் இப்போது. சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கேன், இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் இல்லாமல் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார். ஓகே. இன்னைக்கு இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு. எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2க்கு போயிருக்கேன். இன்னைக்கு வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25th December 2025 25வது படம் எப்படி சிறையா அமைஞ்சிச்சோ, ஒரு ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமா. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமா வந்துருச்சுன்னு அன்னைக்கு வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சார்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். சார் இது வந்து என்னோட 25வது படம், கொஞ்சம் கூச்சமாக இருக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார் நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்ய போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் அந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை. அப்படிதான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூல்ல ஞாபகம் இருக்கு, ஸ்கூல்ல வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன், இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னா ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன்.
இது சுற்றி யாரும் இவர் அவர் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்றதுன்னா அங்கதான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனா டைரக்ஷன் போலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்துல மாத்தி இங்க இடிச்சு அங்க அடைச்சு ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்பா டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்பெல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்ல. ஆனா அன்னைக்குமா இன்னைக்கு அவங்களால வர முடியல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாம கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான் என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பிச்சோடனே பெரிய ஒரு வெற்றியா கிடைச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதுல வரிசையா நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்க மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்கலாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்துல இருக்கோம். இது உள்ளார சினிமாவா நீங்க அது மட்டும் தான் பாக்குறீங்க. பர்சனலா எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேபி என்னோட நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் மைண்ட் அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னு அது சினிமால தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்றோம் கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் இருக்கு. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டா இப்போதான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்திலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. பட் அப்பா சொன்ன மாதிரியே தான் டேய் நான்லாம் வந்து ஒன்று ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம் அன்னைக்கு எப்படியும் ஒரு கும்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். லலித் சார் தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அது போய் சேரப்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிற வந்து ஒரு ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார் நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்துல தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றி பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் in the future. And again, thanks to every single one of you. அக்ஷய் முதல் படத்திலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்குலாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்க கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே
ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலும் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ எடுத்துக்கலாம் நம்புறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டர்ல போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட போட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்ட இருந்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ்ல வந்து ஒரு புகைப்படமா எடுத்தா அது என்னோட ஆஃபீஸ்ல நான் வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் நம்ம சிறை டீம் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க. அவரோட நம்பிக்கை தான் இந்த படத்தினுடைய கமர்ஷியல் சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துடும் சார், இவ்வளோ ஒன்று பண்ணோம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன், இவ்வளோ வரும் சார் அப்படின்னு. அவர் அது மாதிரி 3 மடங்கு சொன்னார். நான் அப்படியே காரில் போகும்போது அப்படி யோசிச்சிட்டே போகிறேன், திரும்பி வீட்டுக்கு படம் பார்த்துட்டு போகும்போது. சரி, ஒரு ப்ரொடியூசராக கான்ஃபிடென்ட்ல இருக்காரு. நான் சுரேஷ் கிட்ட கூட சொன்னேன், சரிப்பா ஒரு ப்ரொடியூசராக அவரோட கான்ஃபிடென்ஸ்ல இருக்காரு, பட் அது எப்படி அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி ஒரு ரிலீஸ் ஆன அன்னைக்கா இல்லை அதுக்கு அடுத்த நாளா தெரியல, ராஜா கிட்ட பேசினேன். அவர் ஒன்று சொன்னார், சார் ப்ரொடியூசர் இவ்வளவு எதிர்பார்க்கிறாரு சார். நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இவ்வளவு கான்ஃபிடென்டா இருக்காரு இந்த படத்துல. ஆனால் அவருடைய கான்ஃபிடன்ஸ் தான் கரெக்டா இருந்தது. ஆக்சுவலா அவருடைய கான்ஃபிடன்ஸையும் தாண்டி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலி பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபில்மா இருக்கு. அது இந்த படத்துல இருக்கிற உண்மை அண்ட் அதனுடைய ஹார்ட், அது சொல்ல வர்ற உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுவானதா போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தை இப்படி ஒரு படமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுரேஷுடைய எஃபர்ட் ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினலி வந்து இது தமிழுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். அதை வந்து அவர் கதையா பண்ணதை சுரேஷ் வந்து ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி he had to own it. அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஓனிங் ப்ராசஸ் இது தன்னுடையதா மாத்தி தன்னுடைய ஒரு ஃபிலிமா அதை டெலிவர் பண்றதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதையும் அண்ட் இந்த ஃபில்மிங் ப்ராசஸ்ல அவனோட கன்விக்ஷன் அண்ட் அதை ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம ஒரு சூழலை ஒரு சிச்சுவேஷனை வச்சுக்கிறதும் அங்க பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸும் வந்து சுரேஷ்க்கு ரொம்ப ஸ்பெஷலானது. கான்ஃபிளிக்டை எப்படி அவாய்ட் பண்றது, கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன்ஸை கூட கான்ஃபிளிக்ட் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது சுரேஷ்க்கு நல்லா தெரியும். அண்ட் அதனுடைய ஒரு அவுட்புட்டா தான் இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சதை நான் பாக்குறேன். அண்ட் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஏஸ்தெட்டிக்ஸ், அதனுடைய ஃபினஸ் எல்லாம் வந்து வாட் எவர் ஹீ ஹேட் இன் ஹிம் அது வந்திருக்கு. அண்ட் த ஹோல் டீம் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தது வந்து இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் திங். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தமிழ் சினிமா மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் தான் த மோஸ்ட் இவால்வ்டுன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வேற ஒரு லாங்குவேஜ்ல எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறி இருக்குமா எனக்கு தெரியாது. அது தமிழ்ல மட்டும்தான் செய்யறாங்க தொடர்ந்து. அப்படி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி சுரேஷை வந்து போன வருஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிமுக இயக்குனரா மாத்தின தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒரு சின்ன புதிய முயற்சி வந்தாலும் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அண்ட் இதுல வந்து இந்த படத்துல தமிழ் வந்து எந்த இடத்துலையுமே தனக்கான கிரெடிட்ஸ் கிளைம் பண்ணாததும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அது சுரேஷுக்கும் தமிழுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்னுடைய வேல்யூ. அது எங்கேயுமே வந்து நார்மலா அப்படி ஒன்னு ஜெயிக்கும் போது அது நான் தான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கணும், சொல்லிக்கணும்னு. அது எங்கேயுமே வந்து தமிழ் கிளைம் பண்ணிக்கல. அதே நேரத்துல எங்கேயுமே சுரேஷ் வந்து தமிழை மென்ஷன் பண்றதையும் விட்டு கொடுக்கல. தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அபவுட் போத் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ரியலி ரியலி ஹாப்பி தட் சுரேஷ் has done a film like this and people have accepted the film and கிரிட்டிக்கலாகவும் அதை வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இட்ஸ் வெரி எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ ஹவ் சீன் தெம் ஆல் as ரியலி ரியலி யங்
பீப்புள். ரொம்ப சின்ன பசங்களா காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து ஐ known him like 15-16 years. He has been with me. And இந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம அவங்களோட பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸ், கிரியேட்டிவ் பொட்டன்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது until we see the film. So every time I see a film by one of my boys, I get surprised. ஓ இவ்வளவு நல்லா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தை பார்த்துட்டு இதுல இந்த ஓகே, இந்த இதெல்லாம் ஓகே அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தென் லேட்டர் அதை பார்க்கும்போது எல்லாரும் அதை சொல்றது, அதுல இருக்கிற ஸ்பெஷல்னஸ், இப்போ இந்த ஷாட் நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம பசங்க இவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படின்றது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி இமோஷனல். அண்ட் ஐ எம் வெரி 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 grateful to have such a team working with me. And சுரேஷ் பத்தி லாஸ்ட் டைம் ஒன்று சொல்லணுன்றது மறந்துட்டேன் நான். சுரேஷ் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தப்போ எல்லா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், அது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த புறா வளர்க்குறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ புறா எடுத்துட்டு வந்து வச்சிருந்தப்போ சுரேஷ் சொன்னேன், சார் நான் ஃபீட் வைக்கிறேன் சார். என்னடா நானும் புறா வளர்த்துருக்கேன் சார். அங்கேருந்து ஒரு பயங்கர பாண்ட் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் பண்ணோம், நிறைய கற்றுக்குவோம், நிறைய தப்பு பண்ணுவோம். பட் நிறைய 2018 அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ அந்த 2018 பயங்கரமாக வின் பண்ணோம். அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதுக்காக ஃபுல்லாக இருந்து கூட இருந்து செய்யறது, தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கேரக்டர். நம்ம இதை ஒத்துக்கிட்டோம், இதை செஞ்சு முடிக்கணுன்றது நிறைய இருக்கும். அதே மாதிரி முடியலனாலும் அவன் வந்து ரொம்ப எந்த ஹெசிடேஷனும் இருக்காது. சார் இந்த படம் நான் பண்ணல சார், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும், நான் இது பண்ணலை அப்படின்னு அதை சொல்லி அதுல இருந்து அதை என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பின்னாடி போறதுக்கும் தெரியும், அதை கமிட் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதும் தெரியும். அது சுரேஷுடைய இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். அண்ட் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், பட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிருச்சு. பட் as I mentioned, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. எங்க பசங்க ஒருத்தர் இது மாதிரி படம் பண்ணும்போதும் ஐ எம் வெரி grateful that I have been working with such people. And இவங்க இப்படியான படங்களை தொடர்ந்து பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல சுரேஷுக்கு இது நான் சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு அது அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போதுமே வந்து நமக்கு வாட் வி நீட் டு ப்ராக்டிஸ் இஸ் நம்மளா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். when we succeed, அது வந்து நமக்கு எப்போதுமே நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அது ப்ராக்டிஸ் தான். நாம நம்மளா இருக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எந்த இடத்துல இருக்கோன்றத கிரவுண்டடா இருக்கிறதுக்கு we need to keep practicing. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை தவற விடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கவனமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எப்படி நம்ம அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்றோமோ அதே போல நம்ம மேலேயும் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவனுக்கு பர்சனலா ஒன்று இருக்கு, எல்லாருமே அவங்ககிட்ட இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நான் கேட்கல, ஆனா அடுத்தடுத்து அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.